அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டில் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகளை அடையக்கூடிய ராசிகள் எவை என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக மனித வாழ்வில் பொருளாதாரம் என்பது ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாததாகும். அந்த பொருளாதாரத்தை நோக்கி நம்முடைய பயணமும் தேடுதலும் மிக அதிகமாக இருக்கும். சில கிரக இணைவுகளாலும் சில கோச்சாரத்தில் எதிர்மறையான செயல்களாலும் நன்றாக பொருளாதாரத்தில் உள்ளவர்கள் கூட சற்று வீழ்ச்சி அடையலாம். பொருளாதாரத்தில் பெரும் சிரமத்தில் உள்ளவர்கள் கூட அபரிவிதமான வளர்ச்சிகளை அடையலாம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசிகளுக்கு கிரகபலன்கள் சற்று சாதகமான உயர்வை நோக்கி இந்த வருடம் கோச்சார ரீதியாக பயணிப்பதினால் பொருளாதாரத்தில் இருந்த தளர்ச்சிகள் நீங்கி பொருளாதாரத்தில் உயர்வடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சாதகமான சூழல்களும் உண்டு. இந்த வருடம் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசி ரிஷப ராசி ஆகும். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்த உங்களது தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் இனி உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த வருடம் சஞ்சாரம் செய்வதும் பெரும் பணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களது லாபாதிபதியுமான குரு பகவான் உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் மிக அற்புதமாக சஞ்சாரம் செய்யப்போவதும் உன்னதமான விஷயமாகும். பணத்திற்கும் பிரம்மாண்ட தொழிலுக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களது தொழில்ஸ்தானத்தில் இந்த வருடம் பயணிக்கப் போவதினால் பொருளாதார ரீதியாக இந்த வருடம் நல்ல ஏற்றங்களையும் உயர்வுகளையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொருளாதாரத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வீழ்ச்சிகளை சரி செய்து நல்ல மேன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தொழில் ரீதியாக நல்ல உயர்வுகள் உண்டு. பொருளாதாரத்தில் இருந்த சில தளர்வுகள் நீங்கி பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம், சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அதே போல பண தேவைகளை திருப்திகரமாக செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. பிறப்புகாலக ஜாதகத்தில் மீனராசியினுள் பிறப்புகாலக குரு, சுக்கிரன், பிரம்மாண்ட கிரகமான ராகு இருந்து அங்கே சனி பகவான் பயிற்சியாகும் பொழுது பொருளாதாரத்தில் ஏற்றங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. அடுத்து பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய மற்றொரு ராசி துலாம் ராசியாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களது 4, 5ற்கு அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்திற்குள் விபரீத ராஜயோக அமைப்பில் பலம் பெறுவது நல்ல சிறப்பாகும். பாவ கிரகம் 6இல் மறைவது நல்ல விசேஷமாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் இந்த வருடம் சஞ்சாரம் செய்யப்போவது நல்லதொரு விஷயமாகும். அதனால் இந்த வருடம் பொருளாதாரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றங்களும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். பொருளாதார தடைகள் நீங்கும். எதிலும் துடிப்புடன் உத்வேகத்துடன் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் அஷ்டம குருவினுடைய தாக்கத்தினால் சில பின்னடைவுகளை கடந்த காலங்களில் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த வருடம் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகளை பெறக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு மிக அதிகம். பொருளாதாரத்தில் உயர்வடையக்கூடிய இன்னொரு ராசி தனுசு ராசியாகும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அர்த்தாஷ்டம சனி வருகிறது, எப்படி பொருளாதாரத்தில் உயர்வடைவோம் என்ற சோர்வுகளும் தயக்கங்களும் உங்களுக்கு இருக்கலாம். உங்களது ராசியாதிபதியான குரு பகவான் உங்களது 7ஆம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் 6ஆம் இடத்திலிருந்து சஞ்சாரம் செய்வதும் உங்களது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மாயாக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் பெரும் உத்வேகத்தை தரக்கூடியவருமான ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது நல்ல விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை விட்டு கேது பகவானும் அகன்றிருப்பது தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தும். பொதுவாக தொழிலுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும் அது குரு பகவானுடைய வீடாக இருப்பதும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தொழில் ரீதியாக ஏற்படாது. உடல் ரீதியாக மட்டும் சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் பொருளாதார ரீதியாக ஏற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தொழில் ரீதியாக பொருளாதாரத்தில் பெருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உயர்வடையக்கூடிய யோகங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. அடுத்து பொருளாதாரத்தில் உயர்வடையக்கூடிய மற்றொரு ராசி கும்பராசியாகும். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை 7.5 சனியில் முதல் 5 வருடங்களை வெற்றிகரமாக கடந்து அடுத்து பாதச்சனியாக உங்களது 2ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் இன்னும் 7.5 சனியை முடியவில்லையே, பொருளாதாரத்தில் சிரமங்கள் இருக்குமோ என்று நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. பொதுவாக உங்களது ராசிநாதனான சனி பகவான்
பாவகிரகமாக இருந்தாலும் அவர் உங்களது ராசிநாதனாக இருப்பதினால் அவர் 2ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வது நல்ல விஷயமாகும். அது மட்டுமில்லாமல் தனத்திற்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடியவரும் உங்களது தனாதிபதியுமான குரு பகவான் உங்களது 5ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்து அங்கிருந்து தன்னுடைய சுப பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களது 9ஆம் இடமான ஜென்ம ராசியினை குரு பகவான் பார்வையிடப் போவதும் உன்னதமான விஷயமாகும். பொருளாதார ரீதியாக இருந்த திருப்தியற்ற சூழல்கள் மாறி பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். சில பல விஷயங்களில் ஒருவித சோர்வுகளும் தயக்கங்களும் உங்களுக்கு அவ்வப்போது எட்டி பார்க்கலாம். ஏனென்றால் உங்களது வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதினால் எதிலும் ஒரு சோர்வும் தயக்கங்களும், இன்று செய்ய வேண்டிய பணிகளை நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு சிறு எண்ண உணர்வுகள் உங்களுக்கு தோன்றலாம். அதனால் அந்த எண்ணங்களை முற்றிலும் மாற்றி நீங்கள் புதிய உற்சாகத்தோடு தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயம் காரிய தடைகள் இன்றி பொருளாதாரத்தில் ஏற்றங்களை பெறலாம். அது மட்டுமல்லாமல் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் உங்களது ஜென்மத்திற்குள் வரும்பொழுது உடல் ரீதியாக சில பாதிப்பு ஏற்படுத்தினாலும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். அதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல வலிமைகளையும் கும்பராசிக்காரர்கள் பெறக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. அதேபோல பொருளாதாரத்தில் சற்று உயர்வுகளை பெறக்கூடிய மற்றொரு ராசி சிம்ம ராசியாகும். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திலிருந்து அடிக்கடி தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளையும் தேவையற்ற இடமாறுதல்களையும் தந்து கொண்டிருந்த குரு பகவான் இனி உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வது பொருளாதாரங்கள் பல வழிகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மறைவதினாலும் உங்களது ஜென்மத்தில் கேது பகவான் வருவதினாலும் வார்த்தையில் ஒரு தெளிவற்ற தன்மைகளும் சில விரக்தியான வார்த்தைகளும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் உங்களுக்கு நிச்சயம் உயரும். ஆனால் அந்த பொருளாதாரத்தை சற்று தடைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்களாகவே ஏற்படுத்துவீர்கள். அதனால் எந்த செயல்களிலும் திட்டமிட்டு நேர்த்தியுடன் உங்களது நெருங்கிய நண்பர்களுடைய அதாவது உங்கள் நலம் விரும்பிகளிடம் ஆலோசனை பெற்று அதன் மூலமாக நீங்கள் சரியாக ஒரு திட்டமிடுதலுடன் செயலாற்றும் பொழுது பொருளாதாரத்தில் நீங்களும் நிச்சயம் வளர்ச்சி பெறலாம். அஷ்டமச்சனி வந்தால் பொருளாதாரத்தை தடைப்படுத்தும் என்ற இல்லை. பொதுவாக பெரும் பணத்திற்கு அதிபதியும் உங்களது பாக்கியாதிபதியுமான குரு பகவான் லாபத்திற்குள் சஞ்சாரம் செய்து அங்கிருந்து தன்னுடைய சுப பார்வையான பொருளாதாரத்தில் சீரான உயர்வுகளை நீங்கள் பெறக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம். அதனால் அஷ்டமச்சனி ஜென்மகேது தடைபடுமோ என்று நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. சிறு சிறு தயக்கங்களை முழுமையாக நீக்கி நீங்கள் பொருளாதாரத்தில் சிறந்த திட்டமிடுதலுடன் சிறந்த உத்வேகத்துடன் நீங்கள் செயலாற்றும் பொழுது பல உயர்வுகளை சிம்மராசிக்காரர்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும். பொருளாதாரத்தில் மற்ற ராசிக்கெல்லாம் பின்னடைவுகளோ என்று பயப்பட தேவையில்லை. மேற்சொன்ன 5 ராசிக்காரர்களும் இந்த வருடம் பொருளாதாரத்தில் சற்று அதிகப்படியான உயர்வுகளை பெறக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. இதில் கும்பராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய சிறு சிறு தாக்கங்களினால் அவ்வப்போது சில சோர்வுகள் ஏற்படலாம். சனி என்றாலே சிறந்த உழைப்பாகும். நீங்கள் சிறந்த உழைப்புகளை 100% செயலாற்றும் பொழுது உங்கள் உழைப்பிற்கேற்ற வருமானங்களும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். அதனால் எந்த செயல்களிலும் முழு நம்பிக்கையோடு முழு ஏற்றத்துடன் நீங்கள் செயலாற்றுவது மிக மிக அவசியமாகும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் நல்ல உயர்வுகளையும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் அடைய எம்பெருமானான ஈசன் துணை புரிவார். நன்றி, வணக்கம்.